கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மிஸ் தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் உபாகமம் 11:12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இதுதாங்க கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனம். அடிக்கடி அநேக வேதனைகள் மத்தியில் உழன்று கொண்டு இருக்கிற நீங்கள் புலம்புகிறது உண்மைதானே? கர்த்தர் என்னை காணவில்லை, என் கண்ணீரை காணவில்லை, என் ஜெபத்திற்கு பதில் தரவில்லை என்று சொல்லி அடிக்கடி புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் உங்கள் மேலே வைக்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கருளுகிறார். கலங்காதீங்க. மனுஷங்க நம்மளை விசாரிக்காமல் அலையலாம், நம்மளை உதாசீனப்படுத்தலாம், நம்ம வேதனை நிமித்தம் கண்ணீரின் நிமித்தம் கண்டு கொள்ளாமல் அலையலாம். ஆனால் தேவாதி தேவன் இரக்கமுள்ளவராய் நம் அருகே இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 2 தடவை ஆகார் வனாந்திரத்துக்கு துரத்தப்பட்டாங்க. முதல் தடவை நாச்சியாருடைய கொடுமை தாங்க முடியாமல் ஓடிப்பானாங்க ஆகார். 2ஆம் தடவை ஆபிரகாமாலேயே அனுப்பப்படுகிறாங்க. பிள்ளையோட இஸ்மவேல் பிள்ளையோடு அனுப்புகிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில், மனுஷரால் கைவிடப்பட்ட நிலைமையில் வனாந்திரத்தில் கர்த்தர் ஆகாருக்கு வாக்கருளி அதிசயம் செய்து ஆட்சி தேற்றி வழி நடத்தினார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட ஆட்சி தேற்றி அரவணைத்து பாதுகாக்க நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். கலங்காதீங்க. உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. அவைகளெல்லாம் அவருடைய எண்ணிக்கையில் இருக்கு. கலங்காதீங்க. அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. உங்கள் கண்ணீரை துடைத்து அதற்கான பதிலை தருகிறவராய் இருக்கிறார். அவருடைய கண்கள் எப்பொழுதும் உங்கள் மேல் இருக்கிறது. அவர் உங்கள் மேல் கருசனையாய் இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.